அண்ணா சொல்லுங்க. வேலை தான் கிடைக்குமாண்ணா இங்கே? நீங்க யாரு? எந்த ஊரு? நான் வால்பாறையில் மளிகை கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தேண்ணா. ஆ. திருப்பூர் வந்தால் நல்லா வேலை வச்சு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆ. அதான் வந்தேன். அப்படியே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படியே வந்துட்டு இருக்கேண்ணா. சரி சரி. உங்களுக்கு என்ன வேலை தெரியும்? நான் மளிகை கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தேண்ணா. அப்படிங்களா? சரிங்க. வந்தாரை வாழ வைக்கும் திருப்பூருக்கு நாங்கள் வரவேற்கிறோங்க. சரி சரி. கண்டிப்பாக இந்த திருப்பூருக்கு எத்தனையோ பேர் வாழ்க்கை இழந்து வந்தவங்கள இந்த திருப்பூர் வாழ வச்சுருக்கு. இந்த வந்திருக்க இந்த திருப்பூருக்கு கம்பெனி பிஸ்னஸில் நிறையா வேலை தெரியாதவங்களும் கற்றுக்கிட்டு நிறையா பேர் சக்ஸஸ் ஆகிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரோம். இங்கே ஒரு கம்பெனி இருக்குது, நம்ம கம்பெனி தான். நீங்கள் வேலை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற தெரியாதது கண்டிப்பாக நீங்கள் உண்மையாக வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உயர்வு இருக்குது. அந்த நம்பிக்கையில் வேலை செய்யுங்க. சரிங்களா? வாங்க பார்க்கலாம். கேட்டிருந்தீங்களா? சொல்லுங்கள். அதான் வேலைக்கு கேட்டிருந்தேன். பரவாயில்ல, வேலைக்கு வந்துட்டீங்க. சரி, இப்போது இங்கே வேலை செய்யணும்னா சில நல்ல குணங்கள் நமக்கு வேணும். சரி. உங்களுக்கு என்ன கெட்ட பழக்கம் இருக்குது? குடிப்பீங்களா? அப்படிங்களா? குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம இங்கே வேலை செய்கிறோம். இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா டெய்லர்ஸு, லேபர்ஸு, பெண்கள், ஆண்கள் எல்லாருமே இங்கே வேலை செய்வாங்க. இங்கே வந்து நீங்கள் நல்ல முறையில் உங்கள் பழக்க வழக்கம் நல்லா இருந்தால் தான் உங்கள் தொழில் கற்றுக்கிறதுக்கு நிறைய ஒரு நல்ல திங்கிங் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த குடிப்பழக்கத்தை நீங்கள் விட்டுறணும். சரிங்களா? ஒரு வேளை நீங்கள் மளிகை கடையில் வேலை செஞ்சுருக்கலாம், அங்கே மூட்டையெல்லாம் தூக்கியிருக்கலாம், ஒரு வேளை அது பிடிச்சிருக்கலாம். அப்போது நீங்கள் வேலைக்கு வந்துட்டீங்கன்னா முதல் டிசிப்ளின் குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது. ஸ்மோக்கிங் இருக்குங்களா? அப்போ அந்த ஸ்மோக்கிங் பழக்கத்தையும் நீங்கள் விட்டுறணும். ஏன் அப்படின்னா, அந்த பழக்கம் சப்போஸ் இங்கிருந்து நீங்கள் அங்கே வெளியே போகிறீங்கன்னு வச்சுக்கங்களேன், திடீர்னு ஸ்மோக்கிங் பண்ணிட்டு வரும்போது அந்த சின்ன ஒரு அவேர்னஸ்ஸு பிஸ்னஸவே கம்பெனியவே க்ளோஸ் பண்ணிடும், ஃபயர் ஆயிரும். அதனால் அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதனால் இந்த 2 கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, உங்கள் குடும்பத்துக்கு நல்லது, உங்கள் உடம்புக்கு நல்லது முதல்ல. சரிங்களா? அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்யுங்க. உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறோம். இந்த வேலையில் வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்துடும்.